12 நாட்டிக்கல் மைல் தாண்டி போக முடியாது, கரையிலேயே மீன் பிடிக்க முடியாது, இங்கிட்டு வர முடியாது, கரையிலையும் வாழ முடியாது. அப்ப இப்படி ஒரு நெருக்கடியை உண்டாக்கிக்கிட்டு இது எல்லாமே திட்டம். அந்த 12 இருந்து 200 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் உள்ள கடல் பகுதியை முதல்ல ஒரு இடம்சார்ந்த திட்டமிட்டு பிளாட் பரியா போட்டு 13 தொழிலுக்கு வித்துருங்கிறான், லீஸ் அவுட் பண்ணிது. அதான் பிசினஸ். மீன் மட்டும் கிடையாது, டீப் சி மைனிங், ஹைட்ரோ கார்பன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இந்த பொருளாதாரத்தை காக்குறதுக்கு கவர்னன்ஸ ஃபுல்லா நேவிட்ட கொடுத்துருக்காங்க. கடற்கரையில என்ன இருக்கு? கடற்கரையை முழுக்க தொழில்மயமா ஆக்கியாச்சு. கோஸ்டல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்றான். கடலுக்குள்ள பிரத்யேக பொருளாதார மண்டலம், இங்க கோஸ்டல் எக்கனாமிக் ஜோன். 3 மண்டலங்களா பிரிச்சு வேற வித்தாச்சு, பல கம்பெனிகளுக்கு கொடுத்தாச்சு, பெட்ரோ கெமிக்கல்ல இருந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அடுத்ததாக நம்முடைய உரையாற்ற சிறப்பு விருந்தினர் தோழர் ஜோன்ஸ் தாமஸ் ஸ்பார்டகஸ் அவர்கள் இருக்கிறார். இவர் ஒரு ஆய்வாளர். தோழர் பத்தி ஒரு சிறு குறிப்பு. தோழர் தூத்துக்குடி பகுதியை சேர்ந்தவங்க. தோழர் ஒரு முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறார். ஃபிஷர்ஸ் ரைட்ஸ் அண்ட் என்கவுண்டர்ஸ் வித் டிசாஸ்டர் அப்படிங்கிற சப்ஜெக்ட்ல. தோழருடைய ஒரு சிறப்பு கவனம்ங்கிறது ஓஷன் சிவிலைசேஷன், ஓஷன் பீப்புள்ஸ் ஹிஸ்டாரிக்கல் ஆந்த்ரோபாலஜி போன்ற பல்வேறு விஷயங்கள் குறித்து சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறார். 28 சட்டங்களை திருத்திருக்காங்க. துறைமுக சட்டத்தை திருத்திருக்காங்க. துறைமுகத்தை இன்னைக்கு தனியார் கையில கொடுத்தாச்சு. சார்ந்த ஒரு வளர்ச்சி, அது குறித்து அவர் ஒரு தீவிரமான கவனத்தை செலுத்தி வருகிறார். அதை தாண்டி தோழர் பல்வேறு அமைப்புகளில் தன்னை இணைத்து கொண்டு பல்வேறு விதங்களில் மீனவ சமூகத்துக்கான அவர்களுடைய உரிமை சார்ந்த பல்வேறு விஷயங்களை முன்னெடுத்து வருகிறார். குறிப்பாக ஃபிஷர் சென்ட்ரிக் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆக்ஷன் ரிசர்ச் அப்படிங்கிற ஒரு அமைப்புல இந்திய அளவிலையும் சவுத் ஏஷியன் கண்ட்ரிஸ் அளவிலையும் அதுல இன்வால்வ் ஆகி அவருடைய பணிகளை செய்து கொண்டிருக்கிறார். அதே மாதிரி ப்ளூ எக்கானமி ட்ரிபியூனல் அதோட ரிசர்ச் டீம் மெம்பராகவும் இருக்கிறார். கன்வீனர் ஆஃப் கோஸ்டல் ஆக்ஷன் நெட்வொர்க் அண்ட் நேஷனல் ஃபிஷர் ஒர்க்கர் யூனியன் போன்ற பல்வேறு அமைப்புகளில் அவர் உறுப்பினராகவும் இருந்து மீனவர்கள் குறித்த பல்வேறு விஷயங்களை அவர் முன்னிலைப்படுத்தி செயல்பட்டு கொண்டிருக்கிறார். தோழரை என்ற மீனவர்களுக்கு எதிரான மோடி அரசு என்ற தலைப்பில் உரையாற்ற அழைத்தேன். தோழர் பரிமளாக்கு மிக்க நன்றி. எனக்கு முன்னாடி பேசின அண்ணன் பாரதி அவர்களுக்கும் மிக்க நன்றி. மீன்பிடி தொழிலை பற்றி சிறப்பாக இந்த மோடி அரசு செய்யக்கூடிய விதிமீறல்களையும் அவர்கள் செய்ய அத்துமீறல்களையும் மீனவர்கள் படும் இன்னல்களையும் தெளிவாக கூறினார். நான் பேசுறது கிளியரா இருக்குல்ல? நான் பேசுறது இருக்கு தோழர். இருக்கு. ஸோ முதல்ல சொல்றதுக்கு முன்னாடி மோடி அரசு அப்படிங்கிறத பழைய 10 வருடங்களான இந்த தேசிய இந்த அரசை பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம்னா பெருங்கடல் மக்கள் நாகரிகம் தான் பார்க்கணும். அதாவது திரும்பியும் சாரி, என்னுடைய மகள் பெருங்கடல் அதாவது இந்த நாட்டை பொறுத்த மட்டுக்கும் இந்தியா ஒரு தீபகற்ப நாடுங்கிறதையும் நம்ம ரொம்ப தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல இந்தியா ஒரு தீபகற்ப நாடு. இந்த தீபகற்ப நாடுல தீபகற்ப நாடு இண்டஸ் வேலி நாகரிகம் மூலியமா வரல. அந்த நாகரிகம் மூலியமா பார்க்கக்கூடிய பார்வை ஒரு மிக குறுகிய பார்வை. அதே லெவல்ல இந்து மகா சமுத்திரம் அப்படிங்கிறது பார்க்குற ஒரு சொல்லாடலுமே ஒரு பெரிய சொல்லாடல் கிடையாது. ஆகையினால இந்திய பெருங்கடலிலிருந்து இந்தியாவை உற்று நோக்கி பார்த்தாதான் இந்த மீனவ பெருங்குடி மக்களுடைய பூர்வகுடியுடைய நாகரிகங்களை பத்தி நம்ம அதிகமாக புரிய முடியும். ஏன்னா இது மீன்பிடி மட்டுமே சம்பந்தப்பட்ட ஒரு விஷயமாக திரும்ப திரும்ப இதை பேசுறதுதான் அதுல பெரிய ஒரு குறுகிய கண்ணோட்டத்துக்குள்ள நம்மளை கொண்டு போயிருக்கு. ஏன்னா வெறும் மீன்பிடி சார்ந்து இவங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது மட்டுமே இந்த சுதந்திர இந்தியால இவங்க செஞ்ச சுதந்திர இந்தியாங்கிற இந்த 70 ஆண்டுகள்ல இவங்க செஞ்ச ஒரு நீல புரட்சி, இன்னைக்கு அந்த நீல புரட்சியின் சார்பாக இவங்க செஞ்ச விடயம் மட்டும்தான். ஆகையினால
உன்னுடைய பார்வை வந்து கீழே இருந்து மேல பார்க்கணும். இதை ஒரு நாகரிகமா பார்க்கணும். எப்படி வந்து ஆற்றொலி நாகரிகங்களை பார்க்கணும், அதே மாதிரி பெருங்கடல் நாகரிகங்களையும் பார்த்தால் மட்டுமே இவர்கள் படக்கூடிய இன்னல்கள் வந்து புரியும். ஏன்னா இவர்கள் வந்து கடல் மீன் பிடித்தல் என்பது இவர்களுடைய வாழ்வியல், இவர்களுடைய கடற்கரை வந்து இவர்களுடைய அடையாளம். ஸோ அதனால இவர்களுக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா ஆம்பிபியன் ரைட் அப்படின்னு சொல்றோம். அதாவது கடலிலும் இருக்கும், அதுதான் நெய்தல் நிலம்னு சொல்லச்சுல, கடலிலும் கரையிலும் சார்ந்த உரிமை இவங்களுக்கு இருக்கு. இதுல இருக்கிற வளங்கள்ல இவங்களுடைய ஆளுமை மிகப்பெரிய பெருமையான ஆளுமை, பெருந்தன்மையான ஆளுமை. இந்த பூர்வகுடி மக்களை வந்து பூர்வகுடி மக்களாகவே கருதாமல் இது ஒரு சாதிய கண்ணோட்டத்துல பாக்குறது அதை விட ஒரு மோசமான ஒரு குறியீடு தான் இன்னைக்கு வரைக்கும் இருந்து கொண்டே வருகிறது. அது மட்டும் அல்லாம சொல்லாடல்களே நிறைய பிரச்சனைகள் இருக்கு. சொல்லாடல்கள்ல வந்து மிகப்பெரிய பிரச்சனைகள் இருக்கு. சொல்லாடல்கள்ல மிகப்பெரிய பிரச்சனைகள் என்ன இருக்குன்னா, சொல்லாடல்களோட பிரச்சனைகள் என்ன இருக்குன்னா, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பல சொல்லாடலுடைய பிரச்சனைகளை பார்த்தோம்னா எல்லா விஷயத்திலையுமே அவர்கள் வந்து தொடர்ச்சியாகவே மீனவர்கள் வெறும் இந்த படகுகளை மட்டுமே வச்சு நம்மளை வந்து நெருக்கடி கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. படகுகளை கொண்டு வர்றது, வலைகளை கொண்டு வர்றது, இப்படியான பல பிரச்சனைகளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கல, 70 ஆண்டுகளாவே நடந்துட்டு இருக்கு. அதை தான் நான் இங்க பதிவு செய்ய விரும்புறேன். மண்டல் கமிஷன் அறிக்கையில வந்து இன்னைக்கு சொல்லக்கூடிய பல விஷயங்களை வந்து எல்லா அரசுகளும் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வராங்க. அது முக்கியமாக தேசிய அமைப்புகள் வந்து தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டே வராங்க. தேசிய அரசாங்கங்கள் தொடர்ச்சியாக சொல்லிட்டு வராங்க. இதுல என்ன சொல்லுவாங்கன்னா, மீனவர்களை வந்து பழங்குடி பட்டியல சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா மண்டல் கமிஷன் அதை மட்டுமே சொல்லல. மீனவர்களுக்கு கொண்டு அரசியல் ஈடுபாடு அதிகமா வர்றதற்காக அவர்களுடைய எல்லைகளையும் அவருடைய வளங்களையும் அவர்கிட்ட பிரித்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. டீலிமிட் தேர் ரிசோர்சஸ் ஃபார் எஃபெக்டிவ் பார்ட்டிசிபேஷன் இன் எலக்ட்ரோலர் அப்படின்றது ரொம்ப தெளிவா கொடுக்காங்க. அப்ப இவர்கள் அரசியல் படுத்துறதுல மண்டல் கமிஷனுடைய பரிந்துரை வந்து 1970 உள்ள ஒரு மிகப்பெரிய பரிந்துரை. முதல்ல இவர்கள் பழங்குடி பட்டியல சேர்க்கணும், அதே நேரத்துல அவருடைய விஷயங்களை பிரித்து கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் தெளிவா சொல்லியிருக்கு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எல்லா அரசுகளுமே இதை வந்து கடைபிடிக்கிறதும் இல்லை. வெறும் பழங்குடி பட்டியல் 90ல சொல்லிக்கிட்டு இருக்காங்களே ஒழிய மற்ற விஷயங்களை அவங்க பேசுறது இல்லை. இது வந்து எல்லா அரசுகளையும் சொல்றேன், தொடர்ச்சியாக இருக்கிற எல்லா அரசுகளுமே இதை இன்னைக்கு வந்து மீனவர் மேனிஃபெஸ்டோ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மேனிஃபெஸ்டோல இன்னைக்கு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ நிறைய வந்துட்டு எல்லா மேனிஃபெஸ்டோலையும் பாத்தீங்கன்னாலே பழங்குடி பட்டியல சேர்க்கணும்னு இருக்கும், எங்களுக்கான ஆம்புலன்ஸ் இருக்கும், மீன்பிடி களங்கள் இருக்கும். ஆனா எங்களுடைய வளங்களை வந்து எங்களுக்காக வளங்களை எங்கள்கிட்ட கொடுக்கணும், எங்களுடைய ஆளுமையை கொடுக்கணும் அப்படிங்கிற அந்த சொல்லாடல் தொடர்ச்சியாகவே கிடையாது. அப்ப இதுதான் மிகப்பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு சுரண்டலாக இங்கிருந்து கொண்டு வருது. இது வந்து எந்த அரசு வந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்கிற அரசு சொல்றதுக்கு முன்னாடி பழைய அரசுகளும் சரி, எல்லா அரசுகளுமே சரி, இது வந்து ஒரு சர்வதேச சுரண்டலுக்கு வந்து வளங்களை சுரண்டுவதற்கு கடற்கரையை சுரண்டி அவர்கள் லாபம் ஈட்டுவதற்கு உண்டான ஒரு களமாகவே ஆக்கி வச்சுட்டாங்க. மீனவர்களுமே அவர்களுக்கு பேசக்கூடியது என்னன்னா, ஒரு சுற்றுச்சூழல் பிரச்சனையாகவும், ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த ஒரு கம்பெனி சார்ந்த விஷயமாகவே சுற்றுச்சூழலுக்காக மீனவர்கள் போராடுறாங்க, அணு உலைக்காக போராடுறாங்க அப்படின்னு அவருடைய போராட்டங்களையுமே குறுகிய கண்ணோட்டத்துல பாக்குற தன்மைகள் இருக்கு. அது மட்டும். ஆனா அவர்களோட போராட்டம் அதற்கான இல்லை, அவருடைய நிலத்துக்கானது, அவர்களுடைய மனத்துக்கானது, அவர்களுடைய நீருக்கானது. இப்போ இந்த ஒரு விஷயத்த நம்ம மனசுல வச்சுக்கிட்டு இந்த அரசாங்கம் என்ன செஞ்சார்கள், கடந்த 10 ஆண்டுகள்ல என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதோடைய வீரியத்தன்மையை நம்ம எளிதா புரிந்து கொள்ளலாம். இப்போ தொடர்ச்சியாக 2014 இந்த ஆட்சிக்கு வந்த உடனே அவர்கள் கொடிகளுக்கு ஒவ்வொரு வண்ணங்கள் கொடுத்த மாதிரி, ஒவ்வொரு வண்ணங்களுக்கு ஒரு கதைகளை சொல்ற மாதிரி, இவங்க முதல்ல அவங்க என்ன சொன்னாங்கன்னா, கொடிகளுக்கு நடுவுல இருக்கிற அந்த சக்கரம், அசோக சக்கரம் வந்து தொடர்ச்சியாக வந்து அசோக சக்கரம் வந்து நீல பொருளாதாரம், இந்த கடல் வந்து இன்னும் நம்ம கடலை சுரண்டல, இந்த நீல பொருளாதாரத்தை நம்ம ஈட்டி எடுக்கணும் அப்படின்னு அசோக சக்கரத்துக்கு ஒரு புதுமையான ஒரு விரிவுரையை கொடுத்தாங்க, ஒரு டெஃபினிஷனை கொடுத்தாங்க. அதுதான் பிரச்சனை. முதல்ல அது வந்து ஒரு ப்ளூ எக்கனாமி அப்படின்னு சொல்லி பாக்குறாங்க. நீல பொருளாதாரம்னா கடலையும் கடற்கரையும் கூறு போட்டு பன்னாட்டு கம்பெனிகளுக்கு கொடுத்து அதுல இருந்து எல்லா வளங்களையும் சுரண்டுறது, மீன் மட்டுமல்ல எல்லா வளங்களையுமே, இங்க இருக்கிற எல்லா வளங்களையுமே சுரண்டி எடுத்துக்கொண்டு போறதுதான் இது சட்டம். இது வந்து அதுதான் சொல்றேன், இந்த அரசாங்கம் மட்டும் இல்லை, இது எல்லா இடத்துலையுமே, உலக நாடுகள் எல்லா இடத்துலையுமே இதை வந்து உலக வங்கி துணையோட, ஐநாவுடைய வளர் நாடுகளுடைய துணையோட, ஏகாதிபத்திய நாடுகளுடைய துணையோட மிகப்பெரிய ஒரு கார்பரேட் லாபில இது தொடர்ச்சியாக நடந்து வந்துட்டு இருக்கு. இது உலக வர்த்தக சங்கத்திலையும் நடக்குது, எல்லா இடங்கள்லயுமே, எல்லா திட்டங்கள்லையும், எல்லா சட்டங்கள்லையும் இதை கொண்டு வராங்க.
அப்போ தொடர்ச்சியா அவங்க வந்த உடனே என்ன சொன்னாங்கன்னா நீல புரட்சி அப்படின்னு புதுசா சொன்னாங்க. நீல கிராந்திம்பாங்க, அது நீல புரட்சி, ப்ளூ ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்னா பசுமை புரட்சியை பத்தி நம்ம அதிகமா பேசியிருப்போம், நீல புரட்சி பற்றி பேசுனது கிடையாது. ஆனா நீல புரட்சி இந்தியாவில் ஆரம்பிச்சது 1960 ஆரம்பிச்சிச்சு. ஆனா இவங்க ஏதோ புதுசா கொண்டு வந்த மாதிரி நீல புரட்சின்னு சொன்னாங்க. ஆனா அந்த நீல புரட்சியோட முக்கியமான பிரச்சனை என்னதுன்னா, மீனவர்களையும் விவசாயிகளுக்கு வந்து விவசாயிகளை வைத்து இவர்கள் அரசுக்கு வந்தனால இவர்களுக்கு விவசாயிகளையும் மீனவர்களா ஆக்கிட்டாங்க. அதுதான் இங்க பிரச்சனை. ஒரு விவசாயிகளுக்கு வந்து ஒரு மீன் வளர்ப்பை கையில கொடுத்து அவர்களையும் டபுள் த இன்கம் ஆஃப் ஃபிஷர்ஸ் அண்ட் ஃபிஷ் ஃபார்மர்ஸ், மீன் விவசாயிகள் என்று ஒரு புது ஐடென்டிட்டியை உருவாக்கினாங்க, ஒரு புது அடையாளங்களை உருவாக்கினாங்க. அதுதான் 3000 கோடி முதல்ல அதுல முதலிட்டாங்க. அதே நேரத்தில் அவங்க என்ன கட்டமைப்பு உடைச்சாங்கன்னா 9 கடலோர மாநிலங்கள் அதுக்கு தான் மீன்பிடியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இதுக்கு முன்னாடி 2014க்கு முன்னாடி மீன்பிடினாலே 9 மீனவர்கள்னாலே 9 கடலோர, குஜராத் முதல் மேற்கு வங்காளமும் மற்ற யூனியன் பிரதேசங்களை தான் நம்ம சொல்லுவோம். ஆனா இவங்க என்ன செஞ்சாங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும், காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, குஜராத் முதல் வடகிழக்கு ஸ்டேட் வரைக்கும் எல்லா ஸ்டேட்டுக்குமே இந்த மீன் பிடியை கொண்டு போயிட்டாங்க. ஆனா மீன் பிடியை கொண்டு போனாங்களா, அதான் அங்க பிரச்சனை. அதுதான் அங்க இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. ஏன்னா இந்த பிரச்சனையை நம்ம எப்படி என்ன கண்ணோட்டத்துல நம்ம பாக்குறோம்னா, இன்னைக்கு இருக்கிற பார்ப்பனியர்கள், நிறைய பார்ப்பனியர்கள் பல மாநிலங்கள்ல, நான் பார்த்த வரைக்கும் மேற்கு வங்காள மாதிரி மாநிலங்கள்ல மீன் சாப்பிட்றாங்க. எந்த மீன் சாப்பிட்றாங்கன்னா வளர்ப்பு மீனை சாப்பிட்றாங்க. வளர்க்குற மீனை அவர்கள் சாப்பிட்றாங்க. இந்த திட்டம் முழுக்கவே 3000 கோடியுமே வளர்ப்பு சார்ந்து மீனை மாத்துறாங்க. மீன் பிடியிலிருந்து மீனை வெளியெடுக்கிறாங்க. அப்ப மீன் பிடி இல்லாம ஒரு கொள்கை, மீன்பிடி இல்லாம ஒரு பட்ஜெட் அப்படின்னு அதை அறிவிச்ச உடனேயே என்ன ஆகுதுன்னா, மீன் பிடியாளர்களை வந்து அவங்க பாக்குறது இந்த பூர்வகுடியை ஒதுக்குறாங்க. ஏற்கனவே நிலவழி சமூகங்கள் இந்த பூர்வகுடிகளை ஒதுக்கி தான் வச்சிருக்கு. இன்னைக்கு அப்படி இருக்கிற ஒரு பட்சத்துல இது மேலும் ஒரு ஐயத்தை கொடுக்கு. இதுல பாத்தீங்கன்னா என்ன சொன்ன மாதிரி அந்த ஆழ்கடல் மீன்பிடிப்பு படகை தவிர வேற எதுவுமே அதுல கிடையாது. 100 திட்டம் இருக்குன்னா 100 திட்டத்துல மீன் பட்ஜெட்ல 98 திட்டம் வந்து மீன் வளர்ப்புக்கு. இதை வந்து ப்ளூ டிரான்ஸ்ஃபார்மேஷன் சொல்றாங்க. அதாவது வேற இடத்துக்கு அவங்க கொண்டு போறாங்க. மீன் வளர்க்க கடலுக்கு போவாதீங்க, ஆபத்தான தொழில், கடல்ல மீன் வளங்க, கூடு வச்சு மீன் வளங்க, இதை கார்பரேட்டுக்கு கொடுங்க, ரிலையன்ஸுக்கு கொடுங்க, இப்படி நிறைய விஷயங்கள். அது கடலை கூறு போடுறதுக்கு அவங்க மெரைன் ஸ்பேஷியல் பிளானிங் சொல்லுவாங்க. கடல் சார்ந்த திட்டமிடல். எப்படி நம்ம கடற்கரையை பிளாட் போட்டு வச்சிருக்கோமோ அதே மாதிரி கடல்ல இப்ப பிளாட் போட்டு அந்த வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. இதுதான் முதல்ல அவங்க கொண்டு வந்து திட்டத்தை கொண்டு வந்தோடனே இது முழுக்க விவசாயம் சார்ந்து அதிகமா போகக்கூடிய ஒரு திட்டமாச்சு. இது வந்து முழுக்க அதாவது இந்த திட்டம் மாறுறது ஒரு பெரிய விஷயமாக நம்ம நிறைய பேர் கருதுறது இல்லை. ஆனா அந்த திட்டத்துடைய பட்ஜெட் அலோகேஷன் குறைஞ்ச உடனேயே இன்னொரு சமூகம் வந்து அழியப்படுது. மீன் பிடியில இருக்கிற சமூகங்களுக்கு எந்த ஒரு சலுகையும் இல்லாமல், அவர்கள் களன்களுக்கோ எதுக்குமோ எங்கேயுமே போடாம அவர்களை மீன் வள அப்படின்னு இந்த அரசாங்கம் வந்து ப்ரெஷர் கொடுக்கு. அதுதான் பிரச்சனை. இதுதான் முதல்ல பிரச்சனை. இவர்கள் மீன்பிடியில் ஈடுபட்டு இருக்கிற மீனவர்களாவே பாக்குறது இல்லை. மீன் வளர்க்கணும் அப்படிங்கிறது. அப்ப இந்த ஒரு இது இப்போ அதுக்கப்புறம் என்ன ஆச்சு, கொரோனாவுக்கு அப்புறம் என்ன ஆச்சு, கோவிட் வந்ததுக்கு அப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா 20,000 கோடி நாங்க பட்ஜெட் இடுறோம் அப்படின்னாங்க. 20,000 கோடி பட்ஜெட் பிரதம மந்திரி மத்திய சம்பத யோஜனா அப்படிங்கிற ஒரு திட்டத்தை சொல்றாங்க, மீன்வள மேம்பாட்டு திட்டம். அந்த திட்டத்திலேயே நான் சொல்ற மாதிரி மீன் வளர்ப்பு நோக்கி தான் அது புஷ் பண்றாங்க. அப்ப இதுல என்ன ஆகுதுன்னா, மீன்பிடி சார்ந்த ஒரு சமூகத்தையே இவங்க கடந்த 10 ஆண்டுகளுக்கு எந்த சலுகையும் கொடுக்காம முழுக்க அண்ணன் சொன்ன மாதிரி கார்பரேட் போட்டு, யாருனாலும் போட்டை வச்சுக்கோ, யாருனாலும் போட்டை வளர்த்துக்கோ, மீனை பிடிச்சிட்டு வா, மீன் உற்பத்தி தான் எனக்கு முக்கியம், வேற எதுவுமே கிடையாது, அது நீ வளர்த்துட்டு வா, பிடிச்சிட்டு வராது, ஏன்னா வளர்ப்பு சார்ந்தா எங்களுக்கு தேவை அப்படின்னாங்க. நிறைய டியூட்டி ஃப்ரீ கொடுத்தாங்க, இது எல்லாமே கொடுத்தாங்க. இப்ப அது முடிஞ்சு போச்சு. மீன்பிடிய மொத்தமாவே முடிஞ்சு போச்சு. மீன்பிடிக்கு அங்க ஒண்ணுமே கிடையாது. இன்னைக்கு அதுதான் சூழல். கடற்கரையை கூறு போட்டாச்சு. நிறைய பேர் நம்ம வந்து நிலவழி சமூகங்கள்ல வந்து நம்ம வந்து சிறப்பு பொருளாதார மண்டலங்களை பத்தி பேசுவோம், ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ல. ஆனா 1970களில் இருந்து கடல்ல பிரத்யேக பொருளாதார மண்டலம் ஒன்று இருக்கு. இந்த பிரத்யேக பொருளாதார மண்டலம் வந்து 12 நாட்டிகள்ல இருந்து 200 நாட்டிகள் மேல் வரைக்கும் ஒரு நாட்டுக்கு வரணும் ஒரு பிரத்யேக பொருளாதார மண்டலம், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன். இதை முழுக்க ஒன்றிய அரசு தான் கையில வச்சிருக்கு. இன்னைக்கு இந்த ஒன்றிய அரசு அது என்ன செஞ்சுட்டுன்னா, நீல பொருளாதார கொள்கைன்னு 2021 கொண்டு வந்தாங்க. இந்த டிராப்ட்ல தான் இருக்கு, அந்த டிராப்ட்ல இருக்கு. இதை யார் கொண்டு வராங்க, இந்த பொருளாதார இந்த கொள்கையை, நீல பொருளாதார கொள்கையை யார் கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, பிரதம மந்திரி கீழே இருக்கிற எக்கனாமிக் அஃபேர்ஸ் அட்வைசரி கவுன்சில் கொண்டு வராங்க. நித்தி ஆயோக் கொண்டு வரல,
பிளானிங் கமிஷனை கலைச்சாச்சு, அதாக அடுத்த கதை. நித்தி ஆயோக் கொண்டு வராம இது வந்து முழுக்க முழுக்க அவருக்கு கீழே, பிரதம மந்திரிக்கு கீழே இருக்கிற ஒரு அட்வைசரி கவுன்சில் அந்த பாலிசியை கொண்டு வராங்க. கொரோனா லாக்டவுன் போட்டு அந்த சமயங்கள்ல அந்த பாலிசியை ரெடி பண்ணது நீல பொருளாதார கொள்கை. இந்த நீல பொருளாதார கொள்கை என்ன சொல்லுது? அந்த 12ல இருந்து 200 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் உள்ள கடல் பகுதியை முதல்ல ஒரு இடம் சார்ந்த திட்டமிட்டு பிளாட் பரியா போட்டு 13 தொழிலுக்கு வித்துருங்கிறான். லீஸ் அவுட் பண்ணிது, அதான் பிசினஸ், ப்ளூ பிசினஸ்ங்கிறான். 13 என்னதுலாம் வளங்களை மீன் மட்டும் கிடையாது. மீன் வந்து மீனுக்கு வந்து $1 வச்சுக்கலாம். மற்றபடி இது டீப் சி மைனிங், ஹைட்ரோ கார்பன் எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதை காக்கிறதுக்கு, இந்த பொருளாதாரத்தை காக்கிறதுக்கு கவர்னன்ஸை வந்து ஃபுல்லா நேவிட்ட கொடுத்துருக்காங்க. அப்ப அங்க வந்து இராணுவமயமாக்கப்படுது கடலோர பகுதி. அது மட்டும் இல்லாம பிரத்யேக அந்த ஸ்டேட்டுக்கு, ஒரு மாநிலத்துக்கு கொடுக்கக்கூடிய அந்த 0ல இருந்து 12 நாட்டிக்கல் மைல் வரைக்கும் கடல் பகுதியை அவன் என்ன செய்யறான்னா மேரிகல்ச்சர் அப்படின்னு சொல்றான். கடல்ல ஒரு கொள்கை கொண்டு வரான். கடலுக்குள்ள போய் நீ மீனை பூண்டு வச்சு மீன் வளர்த்துக்கோ. இல்ல இந்த அண்ணா சொன்ன மாதிரி சீவீடு, அதாவது பெப்சி கம்பெனிக்காக பெப்சி பாசின்னு ஒன்று பாசி இருக்கு. தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா அது புஷ்ஷும் ஜெல்லு மாதிரி இந்த கடைகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. அந்த அழகு பொருளுக்குள்ள இப்போ இந்த திருவிழாக்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஒரு பால் இருக்கும், தண்ணி ஊற்றினீங்க புஷ்ஷுன்னு வந்துடும். அதே மாதிரி இந்த பாசி வந்து பெப்சிக்கு உண்டான ஒரு இன்கிரியண்டா வருது. பெப்சியுடைய சுவைத்தன்மைக்காக இது வருது. இது முழுக்க இந்த விஷயங்களை செய்யறது. அதுக்கு 400 கோடி ஒதுக்கிட்டு, அதுவுமே கடலோர பாதுகாப்பு படக்கூடிய தமிழ்நாடு பகுதியான வண்ணாவுடையவரால் அது திட்டப்படுது. அப்ப இப்படி வளர்ப்பு சார்ந்து கடலை ஆக்குப்பை பண்ணாச்சு. கடற்கரையில் என்ன இருக்கு? கடற்கரையை முழுக்க தொழில்மயமா ஆக்கியாச்சு. கோஸ்டல் எக்கனாமிக் ஜோன் அப்படின்னு சொல்றாங்க. கடலுக்குள்ள பிரத்யேக பொருளாதார மண்டலம், இங்க கோஸ்டல் எக்கனாமிக் ஜோன், சாகர்மாலா மாதிரி திட்டம். சாகர்மாலாங்கிறது போர்ட்டுக்கு கீழே, போர்ட் மினிஸ்ட்ரி கீழே வர்ற ஒரு திட்டம். அவ்வளவுதான், 8 லட்சம் கோடி. அவ்வளவுதான், அந்த ஒரு திட்டம் தான். போர்ட்டு சார்ந்த பாரத் மாலா ரோடு போடணும், அதுக்கு ரயில் போடணும், அந்த போர்ட்டை அதானிட்ட கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு திட்டம் தான். இது அதானி மட்டும் இல்ல, எல்லா கார்பரேட்டையும் கொடுத்தாச்சு. 268 போர்ட், 168 போர்ட், 213 போர்ட், கரெக்டா கணக்கு பார்த்தோம்னா அதாவது ஒவ்வொரு 10 கிலோமீட்டருக்கு ஒரு போர்ட். அதை சார்ந்து கோஸ்டல் எக்கனாமிக்ஸ் பொருளாதார மண்டலம். அப்ப எல்லா கிராமங்களுமே அதுல அடங்கிடும். தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் 3 பொருளாதார மண்டலங்கள், கன்னியாகுமரி முதல் ராமநாதபுரம் வரைக்கும், ராமநாதபுரத்துல இருந்து மேல நாகப்பட்டினம் வரைக்கும், அப்புறம் கடலூர்ல இருந்து சென்னை வரைக்கும் 3 மண்டலங்களா பிரிச்சுட்டான். மன்னார் ஜோனு இந்த ஜோனா பிரிச்சு அவன் வேறனே வித்தாச்சு, பல கம்பெனிகளுக்கு கொடுத்தாச்சு, பெட்ரோ கெமிக்கல்ல இருந்து எல்லாத்துக்கும் கொடுத்தாச்சு. அப்ப இது என்ன நெருக்கடிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிடணும். 12 நாட்டிக்கல் மைல் தாண்டி போக முடியாது, கரையிலையும் மீன் பிடிக்க முடியாது, இங்கிட்டு வர முடியாது, கரையிலையும் வாழ முடியாது. அப்ப இப்படி ஒரு நெருக்கடியை உண்டாக்கிக்கிட்டு இது எல்லாமே திட்டம். இது நான் சொல்றது சாகர்மாலாங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் கீழே வர்ற ஒரு திட்டம். கடலுக்குள்ள வர திட்டம் எல்லாமே ஃபிஷரிஸ் டிபார்ட்மெண்ட் கிடையாது, எல்லாமே மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ், கனிம வளங்கள் சார்ந்து அந்த அமைச்சகம் சார்பா உள்ள திட்டம் தான். ஏன்னா அந்த கடல் நிலப்பரப்பை வந்து கையில வச்சிருக்கிறது கனிம வளங்கள் துறை, மினிஸ்ட்ரி ஆஃப் எர்த் சயின்ஸ். சுற்றுலா திட்டம் அடுத்தாப்புல சுற்றுலா வச்சிருக்காப்புல கையில. சுற்றுலாத்துறைக்கு, சுற்றுலாக்கு தனியான ஒரு திட்டம் இருக்கு, சுற்றுலாத்துறை இருக்கு. அதுக்கப்புறம் டீப் ஓஷன் மிஷன், கடலுக்குள்ள மேல அஸ்ட்ரானட் போற மாதிரி கடலுக்குள்ள போறதுக்கு டீப் ஓஷன் மிஷன். அதுக்கு வந்து மேல நம்ம சந்திராயன் எல்லாரும் பார்த்துட்டு இருந்தோம், அவங்க கடலுக்குள்ள அதே நேரத்துல சமுத்திராயனை உள்ள விட்டான். கடல்ல இருக்கிற அந்த நம்ம மொபைலுக்கு தேவையான எல்லா கனிம வளங்களையும் எடுக்கிறதுக்காண்டி. அப்ப இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்துட்டு தொடர்ச்சியாக இது வந்து நான் சொல்றது 2 சுற்றுலாத்துறை சொல்லிட்டேன், இது சொல்லிட்டேன். அது போக கன்சர்வேஷன் சைட் இன்னைக்கு வந்து காப்பகங்களா அறிவிக்கிறது, கடலோர மண்டலத்தை முழுக்க காப்பகங்களை அறிவிக்கிறது. அங்க கனாக்காடு இருக்குது, அங்க வந்து மாங்க்ரோவ் இருக்கு, அது இருக்குன்னு. இந்த காப்பகம் ஏன் கன்சர்வேஷனை ஒரு மையமா வச்சு பாக்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னைக்கு அது எல்லாமே ப்ளூ பாண்ட் அப்படிங்கிறான். ஒவ்வொரு கடலோரத்துல இருக்கிற காடுகள், கடலோர காடுகள், முதல்ல கடலோரங்கள்ல காடுகள் இருக்கு. காடுங்கிறது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் சார்ந்த நிலங்களும் அதன் சார்ந்த தீவுகளும் தான். ஃபாரஸ்ட்ங்கிறனா உடனே காடு கிடையாது, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் கீழே ஒரு நிலம், நம்மளுக்கு எல்லாத்துக்குமே நல்லா தெரியும். அப்படி இருக்கிற ஒரு அப்படி வந்து கடலோரத்துல கிட்டத்தட்ட தமிழ்நாட்டுல மட்டுமே 78க்கு மேல காப்பகங்கள் வருது. இது எல்லாமே என்னன்னா ஒரு கன்சர்வேஷன் ப்ராஜெக்ட் கீழே வருது, அதுவும் கார்பரேட் கையில இருக்கு. ஒரு காடை பார்த்தா கூட அவன் கார்பன் கிரெடிட்டா தான் பாக்குறான், அது ஒரு கார்பன் மார்க்கெட்டா பாக்குறான். இன்னைக்கு காடுன்னு சொல்றது மாங்க்ரோவ் காடுகள் நிறைய பார்த்துருப்பீங்க, பிச்சா வரம், இதெல்லாம் பல கோடிகளா அப்ப கண்ணுங்களுக்கு தெரியும், பல கோடி மார்க்கெட். இதெல்லாம் எதுக்குன்னா இன்னைக்கு நம்ம
உலக வங்கிட்டையும் மற்றவங்கள்ட்டையும் வாங்கின கடனுக்கு அவங்க கொடுக்குற ஒரு நெருக்கடி. இந்த கார்டை அவங்களுக்கு கொடுத்துரு, இந்த நாட்டுக்கு கையில கொடுத்துரு, இந்த டிபார்ட்மெண்ட் கையில கொடுத்துரு, இல்ல இந்த தொண்டு நிறுவனத்துக்கு கையில கொடுத்துரு, அவங்க கையில கொடுத்துரு. சர்வதேச தொண்டு நிறுவனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ கன்சர்வேஷன் ஃபண்ட், நாங்க கடலை காப்பாற்ற வரோம், பிளாஸ்டிக் எடுக்க போறோம்லாம் நிறைய பேர் சொல்லிட்டு அலையிறாங்க. அவங்க கையில கொடுத்து காசாக்குறது. இதை லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. நான் சொல்றது எல்லாத்தையுமே இவங்க லீகலைஸ் பண்ணியிருக்காங்க. லீகலைஸ் பண்ணியிருக்காங்க, பன்னாட்டு அப்படி திறந்து விட்டுருக்காங்க எல்லாத்தையும். அதுதான் இந்த 10 வருஷ ஆட்சியில் நடந்தது. அதுக்கப்புறம் நீங்க பாத்தீங்கன்னா ப்ளூ பிளாக் திட்டம்னு ஒன்று இருக்கு. கோவளம் பீச், நிறைய பீச், இன்னைக்கு 70 பீச் அறிவிச்சிருக்காங்க இந்தியா முழுக்க. தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் ஒரு 8 பீச் கிட்ட வருது. அப்போ இந்த விஷயங்கள் என்னன்னா, இந்த ப்ளூ பிளாக் என்னன்னா சுற்றுலா காண்டி உலக தரம் வாய்ந்த ப்ளூ பிளாக், நீல கலர், எல்லாத்துக்குமே இந்த நீல வண்ணங்களை பூசி இந்த சுரண்டலை ஏகாதிபத்தி அதை சொல்றது. இதெல்லாம் ஒவ்வொரு எல்லா துறைக்கும் கடலை அழிக்கிறதுக்கு ஒன்று இருக்கு, கடற்கரை. அதனால மீன் பிடின்னு மட்டும் மீனவர்கள் மட்டும் பார்க்காதீங்க, நம்ம பார்க்கக்கூடாது. இந்த அரசை நீங்க முழுக்க அதை தான் சொன்னேன், கீழே இருந்து இந்த நாகரிகத்தை நீங்க எப்படி அழிச்சுக்கிட்டு இருக்காங்க, மொத்தமா அழிச்சுட்டாங்க. இன்னைக்கு 3 திட்டங்களை பத்தி, நம்ம ஒரு விவசாயிகளுக்கு ஒரு 3 சட்டங்களை பத்தி ஒரு கொள்கை வந்தோடனே அவ்வளவு போராட்டங்கள் நாடுகள் பேசப்பட்டுச்சு. ஆனா இந்த 10 ஆண்டுகள்ல ஒரு பாலிசி மட்டுமே, தேசிய மீனவர் கொள்கை கொண்டு வந்திருக்காங்க. அண்ணன் சொன்ன மாதிரி அந்த இந்தியன் மெரைன் ஃபிஷரிஸ் பில், ப்ளூ எக்கனாமி பாலிசி, இந்த 3 பாலிசி கொண்டு வந்திருக்காங்க. இது முழுக்க மாத்துது. அது மட்டும் இல்லாம கிட்டத்தட்ட 28 சட்டங்களை திருத்திருக்காங்க. துறைமுக சட்டத்தை திருத்திருக்காங்க. துறைமுகத்தை இன்னைக்கு தனியார் கையில கொடுத்தாச்சு. மேஜர் போர்ட் ட்ரஸ்ட் அத்தாரிட்டி ஆக்ட், அந்த ஆக்டை மாத்தி தனியார் கையில கொடுத்தாச்சு. அந்த சட்டத்தை மாத்திட்டாங்க. சட்டத்தை லீகலைஸ் பண்றாங்க. அதான் நான் சொல்றேன், சட்டமாக்குறாங்க, இந்த லீகல் ஆக்குறாங்க. அந்த சட்டத்தை மாத்தியாச்சு. ப்ளூ பிளாக் தனி சட்டம் இருக்கு, போர்ட்டுக்கு தனி சட்டம் இருக்கு. இதெல்லாம் இவங்க கொண்டு வந்த சட்டம். குறிப்பா இப்போ ஆஃப் ஷோர், இந்த கடல்ல காற்றாலை போடுறது இருக்கு, அதுக்கு தனி சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக அந்த சட்டத்துக்காக இன்னொரு சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டத்துல மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஆஃப் ஷோர் கடலுக்குள்ள இருக்கிற கனிமங்களை எடுக்கிறது, அதுக்குன்னு ஒரு சட்டம் இருந்துச்சு. சட்டத்தை திருத்திருக்காங்க. என்ன திருத்திருக்காங்கன்னு பார்த்தாங்கன்னா, இப்போ எம்சேன்னு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. மணலை வெட்டி முதல்ல ஆத்த எடுத்தாங்க, தடை செஞ்சாங்க. எல்லாரும் மக்கள் பாதிக்கப்படுறாங்கன்னு தடை செஞ்சாங்க. இப்போ அதுக்கப்புறம் குவாரிகளை வெட்டினாங்க, எம் சேண்டுன்னா. இப்போ எஸ் சேண்டுக்கு வந்துட்டான். கேரளால இருந்து பெங்களூர் வரைக்கும் உள்ள கடற்கரையில இருக்கிற மண் எடுத்து வீடு கட்டலாம் அப்படிங்கிற ஒரு இது கொண்டு வந்துட்டாங்க. அப்ப இது மட்டுமல்ல, ஐஎஸ்சி தூர கடலுக்கு தரைய திட்டங்கள் தான் ஒரு 22 சட்டங்கள் இருக்கு. பேசணும்னா 22 சட்டங்களை மாத்தி வச்சிருக்காங்க கடற்கரையில 10 வருஷத்துல. மாத்தி எல்லாமே லீகல் பண்ணிட்டாப்ல. இது எல்லாமே பெருந்தொற்று உடைய ரெக்கவரி ப்ரோக்ராமத்துக்கு கீழே வருது. எக்கனாமிக் ஸ்ட்ராட்டஜிக்கு யுக்தி வாய்ந்த பொருளாதார திட்டங்கள். இதை நம்ம கோர்ட்ல போய் வாதாடுறதுக்கு ரொம்ப நம்மளுடைய ஸ்கோப் கம்மி, வாதாட முடியாது. பொருளாதார திட்டங்கள் தேசிய பொருளாதார திட்டங்களா மாறி அப்படி ஆக்கி வச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கிறோம், கடலோரத்தை பொறுத்த மட்டும் மற்ற நிலங்கள் மாதிரி நஞ்சை புஞ்ச நிலங்கள் இங்க கிடையாது. இங்க இதுக்குன்னே 91 ஒரு சட்டத்தை போட்டு கடலோர ஒழுங்குமுறை மண்டலம்னு சட்டமும் போட்டுருக்காங்க. கடலோர ஒழுங்காற்ற அறிவிப்பானை சுற்றுச்சூழல் சட்டத்துக்கு கீழே 4 மண்டலங்களா பிரிச்சு வரனே 500 மீட்டர் சீல் பண்ணி வச்சிருக்காங்களே. 500 மீட்டருக்குள்ள எங்களுக்கு வாழ தகுதி இல்லைன்னு வரனே சீல் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த 500 மீட்டருக்குள்ள நான் சொன்ன மாதிரி கடலுக்குள்ளையும் கரைக்கும் இவ்வளவு திட்டங்களை இந்த 10 ஆண்டுகள்ல இவங்க அதை பெருக்குனது. இந்த 10 ஆண்டுகள்ல இதை சட்டமயமாக்குனது. அதாவது இன்னைக்கு நதிகள் தேசியமயமாக்கப்படுதுன்னா பேசுறதுக்கு ஆட்கள் இருக்கிறாங்க, பேசினாங்க. காடுகள் தேசியமயமாக்க பேசுறதுக்கு ஆட்கள் பேசினாங்க, எல்லாரும் பேசினாங்க. ஆனா இன்றைக்கு இந்த 10 ஆண்டுகள்ல மையத்தை நோக்கி முழுக்க தேசியமயமாக்கப்பட்டிருக்கு. கடற்கரை, கடல் சார்ந்த காடுகள், கடல் சார்ந்த தீவுகள் எல்லாமே மைய அரசு கையில இருக்கு. தேசியமயமாக்கப்பட்டுட்டு சட்ட விருதியில வாக்காக்கப்பட்டுட்டு இதற்கு மேல இங்க வாழ தகுதியே கிடையாது. இடம் இருந்தா தானே பேச முடியும். அதனால இதுதான் இன்னைக்கு இருக்கு. இது இந்த அரசுன்னு இல்லை, இந்த 70 ஆண்டுகள்ல இந்த அரசு மிகப்பெரிய ஒரு வன்மத்தை இறுதியான ஒரு மையத்தை நோக்கி இதை நகற்றி அடைச்சி நம்மளை வச்சிருக்கு. 60 ஆண்டுகள்ல இருந்து அந்த வரலாற்று ரீதியான எங்களுடைய நசுக்களோட இந்த 10 ஆண்டுகள் நசுக்குனது, 10 ஆண்டுகள் நசுக்குனது முழுக்க இந்த சமூகத்தை அழிக்கக்கூடிய ஒரு தன்மையை நோக்கி இது போயிடுச்சு. இன்மை எப்படி வாழ்றது, எங்க என்ன இருக்கு, எல்லாமே காசு. இங்க எல்லாமே காசு, எல்லாமே கமாடிட்டி.
இது வந்து மீனவர்களான இந்த இந்த நெய்தல் சமூகத்தான மீனவ சமூகமான இண்டிஜினியஸ் பீப்புள் பூர்வகுடி இந்த நான் இன்னும் சொல்ல போனேன்னா இந்த 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 இதுல இருந்து தான் உயிரே வந்தது. நம்மளுக்கு எல்லாம் ஆலி சூழல் இதுல இருந்து தான் உயிரே வந்துச்சு. ஆனா இந்த நாகரிகங்களை பத்தி பேசுறது, இந்த நாகரிகங்களை அழிக்கிறதுக்கு உண்டான இது இங்க மட்டும் இல்ல, இந்தியாவில ரொம்ப மோசம். தெற்காசியால எல்லா நாடுகளையும் 3ஆம் நாடுகள்ல முழுக்க அழிச்சாச்சு. இன்னைக்கு அடுத்த 10 வருஷம் எப்படி இருக்க போது, யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த மையத்தை கொண்டு போயிருவாங்களே, நம்ம இருக்க இடம் இல்லாம இது எல்லாமே அகதிகளாக்கப்படுவோம், உள்நாட்டு அகதிகளாக்கப்படுவோங்கிற சூழ்நிலை தான் இன்னைக்கு இருக்கு. இந்த இவ்வளவு பெரிய விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இன்னைக்கு கச்சத்தீவுகளை பத்தி பேசுறதும், கச்சத்தீவுகளை மீட்பதும், பழைய பஞ்சாங்கங்களை பேசுறதும் வந்து மிகப்பெரிய இது வந்து என்ன சொல்ல, ஒரு மிகப்பெரிய திசை திருப்பல் கூட சொல்ல மாட்டேன். இங்க ஒண்ணுமே திசை திருப்பலை தாண்டி, ஏன்னா மீனவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த நீல பொருளாதார கொள்கையும் இவர்கள் செஞ்ச பல இந்த 10 ஆண்டுகள்ல இவங்க செஞ்ச பல விஷயங்களும் எல்லா மீனவர்களுக்கும் தொடர்ச்சியாக நன்றாக தெரியும். ஆகையினால இதை தடுப்பதற்கும் இதை நீங்க நிறைய மேனிஃபெஸ்டோகள் வந்திருக்கு. இன்னைக்கு நிறைய தேர்தல் பரப்புரையில் நிறைய பேர் பேசுறாங்க, மீனவர்கள் இது பண்றோம் அது பண்றோம்னு. ஆனா எதுலையுமே இதுகளை ஊத்தி மூடி வச்சிருக்கக்கூடிய விஷயமாக இருக்கு. ஏன்னா இதுல ஒரு மிகப்பெரிய பன்னாட்டு அரசியல், பூலோக அரசியல் இருக்கு, புவி சார்ந்த அரசியல் இருக்கு, புவி சார்ந்த சுரண்டல் இருக்கு. இந்த பெருங்கடல் நாகரிகங்களை, இந்த தீபகற்பத்தை எப்படி நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டதுங்கிற ஒரு பெரிய நாகரிகங்கள் இருக்கு. பின்னாடி வலுவான சக்திகள் இருக்கு, ஏகாதிபத்திய சக்திகள் இருக்கு. இந்த சுரண்டலை வந்து இந்த சுரண்டலையும் இந்த ஆக்கப்படக்கூடிய எமது பூரகுடி மக்களான நெய்தல் சமூகங்களையும் நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்தால் மட்டுமே இன்னைக்கு காப்பாற்றக்கூடிய சூழ்நிலை இருக்குது. வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. எல்லாரும் ஒன்று கூடி இந்த எங்களை காப்பாற்ற வேண்டும் என்பதே எனது அடிப்படையான கோரிக்கையாகும். நன்றி. மிக்க நன்றி தோழர். குறிப்பா தோழர் ஜோன்ஸ் அவர்கள் வந்து இந்த கச்சத்தீவு பிரச்சனையை வந்து 2 நாளா இந்த பாஜக அரசு பேசுவதே வந்து அவர்கள் இந்த கடந்த 10 ஆண்டுகளில் கடற்கரை சார்ந்த பகுதி வாழ் மக்கள் மீது நடத்தப்பட்ட மிக மோசமான தாக்குதல், சட்டப்பூர்வமாக்கப்பட்ட பாதிப்புகள், அதிலிருந்து கவனத்தை திசை திருப்புவதாக கூட இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அவரு. இது நம்ம வந்து வெறும் மீனவர்கள் மீன்பிடி அப்படிங்கிற மாதிரி இல்லாம ஒரு பெருங்கடல் சார்ந்த நாகரிகம் அந்த கண்ணோட்டத்திலிருந்து பார்க்கணும் அப்படின் போது ஒரு மிகப்பெரிய பொருளாதாரம், அந்த பொருளாதாரத்தை வந்து எப்படி கார்பரேட் மயமாக்குறதுக்கு எப்படி ஒரு 28 சட்டங்கள் திருத்தப்பட்டிருக்கு இந்த கடந்த 10 ஆண்டுகளில் அப்படின்னு தோழர் குறிப்பிட்டிருக்காங்க. முக்கியமா அந்த 12 நாட்டிக்கல் மைலுக்குள்ள சுருக்கிறதும், அதை மீன் பிடியிலிருந்து மீன் வளர்ப்பா மாத்துறது, ஆழ்கடல் மீன் பிடிப்பு, அதுக்குள்ள வந்து 12 நாட்டிக்கல் மேல கனிம வள கொள்ளை, கார்பரேட் மயமாகிறது, அதை பத்தி தோழர் விரிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. அது மாதிரி சுற்றுலான்ற பெயர்ல பல்வேறு விஷயங்கள் பேசியிருக்காங்க. அதுவும் இந்த சட்டங்கள் வந்து ஒரு தேசிய பொருளாதார சார்ந்த சட்டங்கள் என்பதால் இதை வந்து நம்ம சேலஞ்ச் பண்றது கூட ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி தோழர் குறிப்பிட்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தை வந்து சந்திச்சிட்டு இருக்கோம். இது வெறும் நெய்தல் மக்களுக்கான பிரச்சனை மட்டும் இல்லை, தமிழ்நாடு கடற்கரை சார்ந்த அந்த பெருங்கடல் சார்ந்த அந்த பொருளாதாரம், அது எப்படி வந்து தமிழ்நாட்டு மக்களோட உரிமை எப்படி மீறப்படுது, தமிழ்நாட்டு அரசுக்கே எப்படி அதிகாரம் இல்லாமல் போகுது அப்படிங்கிறது நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியுது. தோழர் வந்து குறிப்பா இதுல மண்டல் கமிஷன் சொன்ன அந்த விஷயம், அதாவது மீனவர்கள் வந்து பழங்குடி லிஸ்ட்ல கொண்டு வரணுங்கிறது மட்டும்தான் பேசப்படுது. ஆனா வந்து டீலிமிட் தி ரிசோர்சஸ் அப்படின்னு சொன்ன அந்த வளங்களை அவங்களுக்கே திருப்பி கொடுங்க, அவங்களை எம்பவர் பண்ணுங்க பொலிட்டிக்கலி அப்படிங்கிற அந்த கோரிக்கை வந்து பேசப்படுறதில்லை அப்படின்னு அதுல வந்து கவனத்தை செலுத்தணும்னு சொல்லி தோழர் சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம இந்த செஷனை வந்து கேள்வி பதிலுக்கான நேரமாக ஒதுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த இணையவழி கூட்டத்தொடரில் பங்கு பெற்றவர்கள் இங்க நம்ம சிறப்பு விருந்தினர்களிடம்
கேட்க விரும்பும் கேள்விகளை எழுப்பலாம். ஹலோ, சொல்லுங்க தோழர். வணக்கம் சகோதரி பரிமளா. ரொம்ப அருமையா நடத்துனீங்க இந்த ப்ரோக்ராம. அவங்க 2 பேருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகள். அதாவது நான் என்ன நம்புறேன்னா, ஆணித்தரமா நம்புறது நம்மளுடைய மீனவர்கள் தான் வந்து உண்மையான நேவல் ஃபோர்ஸ், கடற்படை. அவங்க தான் நம்மளுடைய வெறும் மீன் வளர்த்து மட்டும் இல்ல, கடல் வளர்த்து மட்டும் இல்ல, கடற்படை. ஒரு எதிரிகள் இருந்து காப்பாற்றக்கூடிய ஒரு திறன் கொண்டவர்கள் அவர்கள். இதை வந்து நான் ஏனோ சொல்லணும்னு இல்லை, நான் ஒரு சிலரோடு அந்த நேவல் ஆபீசர்ஸை கேட்கும்போது சில சமயம் என்ன செய்யறதுன்னு அந்த நேவி பீப்புளே வந்து இவ்வளவுதான் கேட்பாங்க. நாங்க அடுத்தது என்ன செய்யறது சார், இப்படி நாங்க கொண்டு போறது. அந்த அளவு வளம் கொண்ட நமது மீனவர்களை வஞ்சிப்பதும் அவர்களை இந்த மாதிரி செய்து ரொம்ப வருத்தமா இருக்கு. நெஞ்சு ரொம்ப பொறுக்கல. என்னுடைய ஸ்டேஜவே நான் ஒரு கேள்வி கேட்கிறேன். அதாவது நான் என்ன நம்புறேன்னா, இந்த மீனவர்கள் அங்க இருக்கிறது வந்து இந்த கோஸ்டல், அதாவது வந்து அந்த கடல் சார்ந்த ஒரு சின்ன சிட்டில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா அதிகமா இருக்கிறது வந்து மீனவர்கள் அதிகமாக இருப்பது வந்து கிறிஸ்தவத்தை. ஏன்னா அப்ப வந்து இந்த சென்ட் பிரான்சிஸ் சேவியர் வந்து அவங்கள வந்து அவங்கள வந்து கிறிஸ்தவத்துல கொண்டு வந்தார். இந்த கோபத்தின் நிமித்தமாக தான் இந்த சென்ட்ரல், அதாவது மத்திய அரசு அவங்க மேல இவ்வளவு காழ்ப்புணர்ச்சி இருக்கிறதா? இதுதான் என்னுடைய ஒரே கேள்வி. நன்றிமா. நன்றி நன்றி தோழர். யாருனாலும் பதில் சொல்லலாம். ஓகே. பதில் கடைசியில கொடுக்கணுமா தோழர், இல்ல இப்போ இப்பயே பேசலாம் தோழர். இல்ல நம்ம கிறிஸ்தவர்கள் அப்படிங்கறத கிறிஸ்தவர்கள் அப்படிங்கறத பாக்குற ஒரு பார்வை தொடர்ச்சியாக இருக்குது. ஏன்னா கோவா போன்ற மாநிலங்கள்லயும் சரி, இடையில ஒரு ஒரு கருத்தரங்குல கூட கோவா மீனவ மக்கள் போய் அங்க போய் அவர்கள் மத்திய அரசுகளை பார்த்து, நிதின் கட்கரையை பார்த்து பேச சொல்ல கூட நீங்க எல்லாரும் மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. மீனவ மக்கள், அதாவது கிறிஸ்தவ மீனவர் மக்களை வந்துட்டு மைக்ரோஸ்கோபிக் மைனாரிட்டி அப்படிங்கிறது விஷயத்த பாக்குறாங்க. மற்றபடி அவர்கள் தொடர்ச்சியாகவே இந்த கடற்கரையை நீங்க சொன்ன மாதிரி அது கேரளா கடற்கரை ஆகட்டும், தமிழ்நாடு கடற்கரை ஆகட்டும், கோவா மிகப்பெரிய கடற்கரைகள்ல கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்கக்கூடிய ஒரு போக்கு இருக்கு. குஜராத்தை பாத்தீங்கன்னா, குஜராத்ல இருக்கிற பட்ஜெட்டு, குஜராத்ல இருக்கிற மீனவர்களுக்கு சார்ந்த ஸ்கீம்களும் இங்க பாக்குற விஷயங்களும் ரொம்ப மாறுபடும். நீங்க ஒரு திட்டமா அனலைஸ் பண்ணா கூட அது நம்மளுக்கு தெரியும். அதனால இப்படி ஒரு போக்கு இருக்குது. அதான் நான் ஏற்கனவே சொன்னேன், இது வந்துட்டு முழுக்க முழுக்க ஒரு சாராரா இருக்காம அதை வந்து முழுக்க முழுக்க அவர்கள் வந்துட்டு இந்த மீன் பிடியில ஈடுபட்டிருக்கிற கடலோர மீனவர் மக்களை வந்து அவர்களை வந்துட்டு அதை மாத்துறதற்காக தான் இந்த மீன் வளர்ப்புங்கிறத ஒண்ணு கொண்டு வராங்க. இந்த மீன் வளர்ப்பு சார்ந்த விஷயங்கள் இதுகளை கொண்டு வருது. அதனால நீங்க சொன்ன போருக்கு முற்றிலுமாக எல்லா கடற்கரையிலுமே அது இப்போதைக்கு உணரப்பட்டிருக்கு. ஏன்னா நிறைய பேரிடர்களும் சரி, நிறைய விஷயங்கள்லையும் சரி இவங்க ஒதுக்கப்பட்டது. இப்ப அண்ணன் கூட தெளிவா சொன்னாப்புல, நாங்க பல விஷயங்களை போய் பேசி பேசி கூட அவர்கள் வந்து கண்டுகொள்ளவில்லை அப்படிங்கிறதுதான் இந்த ஒரு போக்குல. ஏன்னா இவங்களுடைய வாக்கு, அதாவது நான் திரும்பியும் ஒரு விஷயத்தை இங்க அழுத்த விரும்புறேன். மொத்தமே அவர்கள் எங்களுக்கு கொடுக்குற கணக்கீடு, ஜனத்தொகை கணக்கீடு, இது மட்டுமல்ல, ஜனத்தொகை கணக்கீடை பாத்தீங்கன்னா 40 லட்சம் பேருங்கிறாங்க. மீனவர்கள் வந்து மொத்தமே இந்தியாவில 40 லட்சம் பேர் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ 9 மாநிலங்கள்ல பாத்தீங்கன்னா 9 மாநிலங்கள தான் அவங்க, அதையும் யூனியன் பிரதேசங்களையும் சேர்த்து சொல்றாங்க. அப்படி பாத்தீங்கன்னா ஒரு மாநிலத்துக்கு 5 லட்சம் பேர் தான் நாங்க பெரும்பான்மையாக வருவோம். 5 லட்சத்துல வந்து எத்தனை பேருக்கு ஓட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா அந்த ஓட்டுமே கம்மியா இருக்கும். அப்ப இதை வந்து திரும்பியும் அவர்கள் என்ன செய்யறாங்கன்னா ஒரு ஓட்டு வங்கியா பார்க்கச்சில இது அடிபட்டு போகுது. ஏன்னா
அந்த ஓட்டு வங்கியில நீங்க சொன்ன மாதிரி மைனாரிட்டி ரிலிஜியனா பார்த்தோம்னா, மத ரீதியில பார்த்தோம்னா இது பாதிக்கு மேல கிறிஸ்துவ ஓட்டுகளா மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கு. அதனால இது ஒரு ஓட்டு வங்கின்னு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையும், ஆனா இது இந்த ஓட்டை இவங்க எப்படி கணக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி இந்த சென்சஸ் எப்படி கணக்கிட்டு இருக்காங்க, இந்த ஜனத்தொகை அப்படின்னு சொல்லி பார்த்தா, எத்தனை போட் இருக்கோ அத்தனை மீனவர்கள் தான் கணக்கிடுறாங்க. அதுவே தவறு. மீன் வளத்துல ஈடுபட்டிருக்கிறது தவறு. அப்படின்னா கோயில்ல மணியாற்றுறவங்களை மட்டும்தான் பிராமினா பார்க்கணும். அதைதானே அவங்க தொழில், அதுதான் அவங்கள பிராமினா பார்க்கணும். மற்ற எல்லாரும் சர்மா கிருமாலாம் பிராமினா பார்க்க கூடாது. இந்த கேள்வியில நான் மத்திய மீனவ துறையிலேயே வச்சிருந்திருக்கேன். இது என்ன கணக்கெடுப்பு முறை வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறது. அப்ப அதான் இது எல்லாத்தையுமே ஒன்று சேர்த்து பார்த்தோம்னா நீங்க சொன்ன மாதிரி எல்லா வன்மங்களும் இந்த மக்கள் மேல இருந்துகிட்டே இருக்கு. 10 ஆண்டுகள்ல இது மிகப்பெரிய ஒரு விஷயமா இருக்கு. இன்னும் சொல்ல போனா நீங்கள் குமரி முதல் இந்த மீனவர்கள் இப்ப இடையில கூட மதம் சார்ந்த அமைப்புகள் பேசச்சில சங்க பரிவார்கள் பேசச்சில நீங்க மதம் மாறிட்டீங்கன்னா நீங்க பூர்வகுடி மக்களா நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கோம், நீங்க தான் இந்த பூர்வகுடி மக்கள், பரதவர்கள் தான் பூர்வகுடி மக்கள் அப்படின்லாம் அங்கேயே பேசி உங்களுக்கு நாங்க அடையாளத்தை தருகிறோம், அந்த மதத்தை திறந்துட்டு வாங்க இப்படின்னு சில விஷயங்களுமே தொடர்ச்சியா நடந்துட்டு தான் இருக்கு. ரொம்ப நன்றி நன்றி நன்றிம்மா. நன்றி ஐயா. நன்றி நன்றி. ஏழுமலை கன்னடா அங்கே தோழர். அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தோழர் எனக்கு இந்த நீல வேளாண்மை அதை பத்தி ஒன்றும் அதிகம் தெரியாது. இந்த கருத்தை நாங்கள் அதை புரிஞ்சு கொள்றதுக்கு ரொம்ப உதவிச்சு. அந்த விதத்துல பேசினவங்க ரொம்ப சிறப்பா நேரத்தை நல்ல விதத்துல பயன்படுத்தி அரிய கருத்துக்களை சொன்னதுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். என்னோட கேள்வி என்ன அப்படின்னு சொன்னா, நான் அடிப்படையில நான் ஒரு முன் பொறியாளர், அது மாதிரி எனர்ஜி ஆடிட்டர்ன்றது. அப்ப அதுல 2 கோணங்கள் வருது. ஒன்னு கார்பன் கிரெடிட் ட்ரேடிங், 2வது கிரீன் கார்டு இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு 2 விதமா வருது. அதுல இதுக்கு தொடர்பானதா நான் இந்த பேச்சினுடைய ஊடாக நான் அறிந்து கொண்டது என்ன அப்படின்னா, அவரு பிராங்கோ சொல்லும் பொழுது அந்த ஆழத்தி காடுகளை உலகளாவிய அரசு சாரா நிறுவனங்களுக்கு கொடுத்துடுறாங்க அதை பாதுகாக்கிறதுக்கு அப்படின்ற மாதிரி. அதாவது கிரீன் இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது பசுமையான காடுகளை வளர்ப்பதும் அதை பாதுகாப்பதுமான சூழல் இந்த கார்பன் டை ஆக்சைடு அதை கார்பன் டை ஆக்சைடு சீக்வஸ்ட்ரேஷன் சேமிப்பு வைப்பதன் மூலம் இந்த வெப்பமயமாதலை தவிர்க்க உதவுகிறது அப்படின்ற ஒரு கருத்து இருக்கு. இது கடைபிடிக்கப்படுறதா அவர் சொன்னாரு அந்த ஊர்ல. இது ஒண்ணு நம்ம செய்யணும், அப்படி இல்லைன்னா அது மாதிரி நிறுவனங்களுக்காக கொடுக்கணும். நம்ம உலகளாவிய நிறுவனங்கள்னாலே நம்ம ஒதுக்கிட முடியாது. அவங்கள ஒதுக்கணும் அப்படின்னா இல்லைன்னா நாம செய்யணும், 2ல ஏதோ ஒண்ணு செய்யணும். இது 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 எந்த விதத்துல உங்க மீனவ மக்களை பாதிக்குது, அதை கொஞ்சம் சொல்லுங்களேன். ஐயா, கார்பன் கிரெடிட் இல்ல இந்த ப்ளூ கார்பன் கிரெடிட் அப்படிங்கறத சொல்றாங்க. அலையாத்தி காடுகள்ல இருக்கிற கார்பன், நீங்க சொல்ற மாதிரி நுரையீரல்களுக்கும் சொல்றாங்க. இந்த கார்பன் கிரெடிட் மார்க்கெட்டா இந்த வளங்களை பாக்குறதே ஒரு பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு வர்த்தக இதுல இருந்தா அதை பாக்குறாங்க. இந்த அப்போ எடுத்துக்காட்டுக்கு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, முழுக்க குஜராத் எடுத்துக்கிட்டீங்கன்னா முந்திரா போர்ட்னு ஒரு போர்ட் இருக்கு. இந்தியாவிலேயே பெரிய துறைமுகமா தான், ஆனா சட்ட ரீதியில பாத்தீங்கன்னா அது ஒரு மைனர் போர்ட் அப்படிங்கிறான். சிறு துறைமுகத்துல அடிப்படையில தான் வச்சிருக்கிறான். ஆனா இந்த இதுலயே பெரிய துறைமுகம் அதுதான். முந்திரா துறைமுகங்கள்லயும் சரி, பாரதீப் போன்ற பல துறைமுகம், அதாவது அதானி துறைமுகங்கள்ல சரி, அவன் முழுக்க கடலை அழிக்கிறது, அவன் கடலை அழிக்கிறது, அலையாத்தி காடுகளை அழிக்கிறது, இதுல எல்லாமே முழுக்க அவன் ஈடுபட்டிருக்கான். எடுத்துக்காட்டுக்கு சென்னை காட்டுப்பள்ளியில கூட இந்த விஷயங்களை தொடர்ச்சியாக பண்ணிட்டு இருக்கிறாங்க. இங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டு நான் போய் சீசல்ஸ்ல போய் மேங்க்ரோவ்ல இருக்க கிரெடிட்டை நான் வாங்கிட்டு வந்துருந்தேன். கிரெடிட் மார்க்கெட்டா மாறிடுது. இங்க அழிக்கலாம், கிரெடிட்டை வாங்கலாம். இந்த கிரெடிட்டை வாங்குறது இப்போ இதுக்குதான் நான் சொன்னேன் டெப்ட் ஸ்வாம்ப்னு ஒன்று இருக்கு. டெப்ட் ஸ்வாம்ப் அதாவது இப்போ சீசல்ஸ் நாட்டுல கடன்களை, உலக வங்கி கடன்களை கொடுத்து, சீசல்ஸ் நாடு ஒரு தீவு நாடு. சீசல்ஸ் நாடு முழுக்க அது கடனை திருப்பி கொடுக்க முடியல. சீசல்ஸ் நாடு இலங்கை அரசு கடனை திரும்ப கொடுக்க முடியல. அப்ப அவன் என்ன சொல்றான்,
உன்கிட்ட வந்து இவ்வளவு கார்பன் கிரெடிட் இருக்கு, இவ்வளவு பெரிய ஒரு தீவு இருக்கு, இந்த தீவுல வந்து கார்பன் கிரெடிட் இவ்வளவு இருக்கு, இதை வந்து நீ எங்களுக்கு டெப்ட் ஸ்வாப்பா பண்ணிடு, இந்த நாடுகளை நாங்க அப்படியே எடுத்துக்கிடுறோம், காடுகளை நாங்க அப்படியே எடுத்துக்கிடுறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு தீவு நாடுகள், சின்ன சின்ன தீவு நாடுகள்லாம் இன்னைக்கு முழுக்க முழுக்க மிகப்பெரிய வர்த்தக கார்பரேஷன் அமைப்புகள், அதாவது இந்த டிரான்ஸ்நேஷனல் கார்பரேஷன்ஸ் சொல்றோம்ல, வர்த்தக கார்பரேட் கீழே போய் ரொம்ப நாளா போய்கிட்டே இருக்கு. இந்தியா இன்னைக்கு தான் ரிசர்வ் பேங்க் ப்ளூ கார்பனை ஓபன் பண்ணிட்டு இருக்காங்க, கிரீன் கார்பன் பாண்ட்ஸ், புது புது பாண்டை ஓபன் பண்றாங்க. இன்னைக்கு எலக்ட்ரல் பாண்டை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம், ஆனா இந்த பாண்டுகள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. அப்ப என்ன செய்யுதுன்னா, அதானி மாதிரியான ஃபவுண்டேஷன்ஸ் பல எங்கெல்லாமோ அழிவுகள் நடத்திட்டு ஒரு கார்பன் கிரெடிட்னு பிச்சாவரத்துல வந்து 4 மேங்க்ரோவை நட்டிட்டு அவர்கள் லாபத்தை ஈட்டிட்டு போறது மிகப்பெரிய சுரண்டல். இதை வந்து இது அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஏன்னா அங்க இந்த காடு வந்து எல்லாமே பொது சொத்து. இங்க வந்து மீனவர்களுக்கு எதுவுமே தனியார் சொத்து கிடையாது, தனிநபர் சொத்து கிடையாது. இட்ஸ் கலெக்டிவ் ரைட்ஸ், பொது வளங்கள் தான், பொதுவாக தான் பயன்படுத்துவாங்க. இந்த காடுகளை மொத்தமா எடுத்தோம்னா இவங்களுடைய பொது பயன்பாட்டை முழுக்கவும் அடைச்சிக்கிட்டு, அதை தான் நான் நீலக்குடின்னு ஒரு திட்டம் சொன்னேன். இந்த நீலக்குடிங்கிறது ஒரு பிரான்ஸ் நாட்டுடைய கொலாபரேஷன்ல பண்றாங்க. நீலக்குடி இருந்துச்சுன்னா நல்ல சுற்றுலா மையம். இன்னைக்கு அந்த முழுக்க அந்த கிராமத்தை வளைச்சு போட்டுருக்காங்க, ப்ளூ வில்லேஜ்ங்கிறாங்க. இந்த கிராமத்துல மீனவர்களே இருக்க முடியாது. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து கார்பன் கிரெடிட், பசுமைன்னு சொல்லிட்டு முழுக்க இது பசுமை சார்ந்தே கிடையாது, முழுக்க இது கார்பரேட் மயமாக்கப்பட்ட ஒரு விஷயம். அதுதான் காற்றாலைகள்லையும் அதே மாதிரிதான். காற்றாலைகள் வந்து இன்னைக்கு ப்ளூ எனர்ஜிங்கிறான், பசுமை நீல எனர்ஜிங்கிறான். நிறைய ப்ளூ கார்பன் இருக்கு, அணு உலை வேண்டாங்கிறீங்க, அனல் மின் நிலையம் வேண்டாங்கிறீங்க, நாங்க கடல்ல காற்றாலை போட்டுக்கிறோம். கடல்ல ஒரு காற்றாலை போட்டா சரிங்களா, கடல் தொடர்ச்சியாக காற்றாலைகளை போட்டுட்டு மீனவர்களை கடலுக்குள்ளே போக முடியாதுன்னா வலையை எப்படி பாய்க்கிறது? ஏன்னா நம்ம நாடு இந்த தீபகற்ப நாடு, நான் திரும்ப சொல்றது தீபகற்ப நாடு. தீபகற்ப நாட்டுல வந்து மீன்பிடி தொழில் வந்து பிரதான தொழில், இது ஒரு வாழ்வியல். கடலுக்குள்ளே போக முடியாம நீ மீனை வளர்த்து நீ பொழைச்சிக்கோன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை தான் இருக்கு. அப்போ இந்த ப்ளூ கார்பன் அல்லது இந்த ப்ளூ கிரீன் என்னென்ன இது எல்லாமே இந்த நான் தான் சொல்லுவேன் ரெயின்போ காலனிசம் அப்படிங்கலாம். இந்த ரெயின்போ கலர் முழுக்க ஒரு காலனித்துவம் மாதிரி ஒவ்வொரு கலரும் ஒரு காலனித்துவத்தை நம்மளுக்குள்ளே உண்டாக்குது. இது கார்பரேட் சுரண்டலுக்கு வழிவகுத்துக்கிட்டே இருக்கு. இது போக பார்த்தா இது வித்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸ்ரீலங்காலாம் பல தீவுகளை வித்தாச்சு, இந்தோனேசியா தீவுகளை வித்தாச்சு, இது நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால இத நல்ல விஷயமா பாக்குறதுக்கு இங்க ஒண்ணுமே இல்லை. நன்றி. இதுல ஒரு விளக்கம். இதுல வந்து நம்ம சோர்ஸ் ஆஃப் இஷ்யூன்றது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ போர்ட் வரும்பொழுது அங்க இருக்கிற காடுகளை அழிச்சிடுறாங்க, அதுக்கு பதிலா இன்னொரு இடத்துல போடுறேன்னு சொல்றாங்க. அப்படின்றத வந்து நம்ம இன்னொரு இடத்துல போடுறாங்க அப்படின்றத எதிர்க்கிறத வந்து தேவையில்லைன்னு நினைக்கிறேன் நான். ஆனா இங்க அழிக்காத அப்படின்னு ஆரம்பிச்சோம்னா போயிடும். சோர்ஸ் ஆஃப் இஷ்யூ அங்கதானே. அதை விட்டுட்டு நம்ம இன்னொரு இடத்துல அதை ஏன் செய்றீங்க அப்படின்ற மாதிரி சொல்றதை விட இதுதானே நல்லா இருக்கும். தொடர், நான் ஒரு நிமிஷம் ஒரு பதில் சொல்லலாமா தொடர் பரிமளா? சொல்லுங்க தொடர். ஓகே. தொடர் ஏழுமலை அவர் பேசுறதுக்கு நம்ம சொல்றது எப்படி நல்லா இருக்கும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆனா இது ஒரு பெரிய கார்பரேட் மூலதனத்தினுடைய செயல்பாடு. இந்த கார்பரேட் மூலதனங்கள் வந்து லாபம் அப்படிங்கிற ஒரு அம்சத்தை தவிர வேற எதை பற்றியுமே அது சிந்திக்கிறது இல்லை. அப்ப லாபத்தை நோக்கியே மீண்டும் மீண்டும் பொருளாதாரத்தை அவங்க பண்ணிட்டே வந்தாங்கன்னு சொன்னா ஏகபோக முதலாளியம், அதுல இருக்கக்கூடிய ரொம்ப ஒரு மோசமான முதலாளித்துவத்துக்குள்ளேயே இருக்கக்கூடிய போட்டிகள்னால அந்த மூலதன குவிப்புங்கிறது நடக்குது. அப்ப பெரிய பெரிய கார்பரேட் டிரான்ஸ்நேஷனல் கம்பெனிஸ் தான் வரும்பொழுது அவங்கள்ட்ட நம்ம எப்படி சொல்லணுங்கிறதே இல்லை. இப்ப தோழர் இதுக்கு முன்னாடி தோழர் ஸ்பாட்டகஸ் பேசுனது மாதிரி ஒரு விஷயத்த பற்றி இல்லை, 22 பிளான்ஸ் 22 ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னும் போது அத்தனை விதமான சுரண்டல் நடக்குது அதுல. அப்போ இந்த ஒரு கிரீன் கிரெடிட்டுங்கிறதோ இல்ல ப்ளூ கிரெடிட் அப்படிங்கிறதோ வந்து அதையும் பணம் பண்றான். இன்னைக்கு நீங்க ஹிந்துவோடைய ஃபர்ஸ்ட் பேஜ் பாத்தீங்கன்னா டோன்ட் ஜஸ்ட் இமேஜின் கிரீன் ஃபியூச்சர், பி பார்ட் ஆஃப் இட். சயின்ஸ் மியூசியம் அப்படிங்கிற மிகப்பெரிய ஒரு 200 ஆண்டு கால மியூசியத்தினுடைய ஒரு பார்ட்டா வந்து அதானியோடைய கிரீன் எனர்ஜி கேலரி வந்து அங்க வைக்கிறோம், லண்டன்ல வைக்கிறோம். நாங்க தான் வந்து ரெனியூபிள் எனர்ஜி டெவலப்பர்ஸ். ஸோ இந்த சமூகத்தை மாற்றுவதற்கும் இளைஞர்களே என்னுடன் வாருங்கள் அப்படின்னு அதானி கூப்பிடுறான். அப்போ ஒரு 100 இடங்கள்ல 200 இடங்கள்ல ஒரு பல ஆயிரம் கோடிகளை கொள்ளையடிச்சிட்டு பல மக்களுடைய வாழ்வாதாரங்களை வந்து வீணாக்கிட்டு இந்த ஒரு ப்ராஜெக்ட் பண்ணும்போது நம்ம இதை வரவேற்கணும் தானேன்னு நம்ம பார்க்க முடியாது. இது உலகளாவிய அளவுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரண்டலினுடைய ஒரு பகுதி. அதனால இந்த சுரண்டல் என்பது இயற்கைக்கு எதிராகவும் சாதாரண மக்களுக்கு எதிராகவும் சாதாரண வாழ்வியலுக்கு எதிராக இருக்கும் பொழுது
இவங்களுடைய எந்த விதமான ஜார்கன்ஸ் இருந்தாலும் ஒத்துக்க முடியாதுங்கிறது தான். அதனால இங்க அழிக்காதன்னு நம்ம சொல்றது மட்டும் இல்ல, அங்க போடாதன்னு சொல்லணும். ஏன்னா அங்க இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வாழ்க்கை, அங்க இருக்கக்கூடிய உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கை, அங்க இருக்கக்கூடிய வாழ்வியல், எக்காலஜி, அந்த பொருளாதாரம் எல்லாமே நாசமாகுது. அப்ப எப்ப நம்ம எல்லா மக்களுக்குமானவர்களா நம்ம பேசுறோமோ அப்பதான் இது வரதுக்கான வாய்ப்பு. இப்போ நம்ம எல்லா சாதாரண உழைக்கிற மக்கள், அதாவது தன்னுடைய உழைப்பை மட்டும் விற்கிறவங்கள உழைக்கிற மக்கள்னு சொல்றேன். மீனவர்கள், விவசாயிகள், சிறு சிறு குறு தொழில இருக்கக்கூடிய வியாபாரிகள், சாலையோரத்துல இருக்கவங்க, கூலி தொழிலாளர்கள் எல்லாருமே அப்படிப்பட்ட ஒரு சுரண்டலுக்கு ஆளாகிறவங்களா இருக்காங்க. அதனால நம்ம இத பார்க்கறதுனுடைய பார்வை இன்னும் விரிவடைஞ்சிருக்கும் பொழுதுதான் இப்ப அவர் சொன்னது புதிய காலனிய வடிவங்கள் இது. செஷல்ஸ் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், அல்லது இன்னும் இந்தோனேஷியா ஆகட்டும், அங்க இருக்க பல தீவுகள் விற்கிறாங்க அப்படின்னா இந்தியா ஒண்ணு அதனுடைய இடத்தை விற்கிறவங்களா மாறும், இல்லைன்னா அது அபகரிக்கிறவங்களா மாறும். சோ 2 விதம் தான். இப்ப உலகம் முழுக்க இருக்க போர்களும் கூட எண்ணத்தினுடைய வெளிப்பாடு, மிகப்பெரிய மூலதனத்தை பண்றதுதான். அதனால நம்ம இடத்துல நீங்க வைக்காதீங்கன்னு சொல்றது மட்டுமே அல்ல, வேற எங்கேயுமே இதை போடாதீங்க. இந்த திட்டங்களை நம்ம புரிஞ்சுக்கிறதுங்கிறது அவசியமா இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தோழருடைய கேள்விக்கு எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி சொல்லணுங்கிறத விட அதுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுரண்டலை பற்றி புரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக என்னுடைய இந்த கருத்தை வெளிப்படுத்தின தோழருக்கு எதிராகவோ அதுவோ இல்ல. என்னுடைய கருத்து இதனுடைய இனார்மிட்டி அண்ட் இட்ஸ் ஆல் பெர்வேசிவ்னஸ், அவங்களுடைய பெரிய டிசைன் அண்ட் கேபிட்டலோடைய அக்யூமுலேஷன் தான் இதனுடைய காரணம்னு சொல்றேன். அவங்க விளக்கம் அருமையான விளக்கம், அதுவும் எனக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒன்றுதான். இப்ப நேரம் ஆயிடுச்சுன்னா இன்னும் ஒரு 2 நிமிஷம் நான் இதுக்கான விளக்கத்தை நான் சொல்ல விரும்புறேன். ஏன்னு கேட்டா, இந்த மாதிரியான ஒரு வட்டத்துல கூட நம்ம இது பேசலைன்னா அது எப்படி மக்கள் மத்தியில கருத்துக்கள் போய் சேரும் அப்படின்ற அடிப்படையில தான் சொல்றேன். இப்ப நான் கேட்கறதுனால ஒரு கருத்து விளக்கம் தானே ஒழிய நான் இந்த கருத்துல உடன்பாடா இருக்கிறேன்னு பொருள் கிடையாது. வந்திருக்கிறவங்க இடையிலே அந்த ஒரு சேர்னிங் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இதை கேட்கிறேன். ஓகே தோழர், நானும் அப்படிதான் ஒரு கருத்து பகிர்வா பண்ணேன். ஓகே. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, இப்ப நாம சில விஷயங்களை ஏத்துக்கிறோம். இப்போ எடுத்துக்காட்டா சொல்லணும்னா, அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு குடிமகன் ஒரு ஆண்டுல 13,000 யூனிட் பயன்படுத்துறான். ஆனா நம்ம இன்னும் 1,500 2,000 யூனிட் கூட நம்ம பயன்படுத்தல. அப்படி இருக்கிற நேரத்துல இப்ப நம்ம வளர்ந்துகிட்டு வரோம் நம்ம. சோ இப்ப நம்ம பயன்பாட்டை குறைய அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அது தப்பு. ஆனா அவங்க தான் குறைக்கணும். ஆனால் யதார்த்த நிலைமை என்னவா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா, எல்லாரும் வளர்வதும் அதிகமான வசதியை நுகர்வதுமான ஒரு சூழல் போயிட்ட பாடு நாம இதை அடிக்கக்கூடாது, அதை பண்ணக்கூடாது, இதை போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா எந்த அரசுமே அதை செவிசா வைக்காத போகுது. ஆனால் அந்த லைஃப் சைக்கிள் காஸ்ட்னு சொல்லுவாங்க. ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று எடுத்தோம்னா, ஒரு செயலை செய்தோம்னா, அது டெக்னாலஜி ஆகட்டும், ஒரு திட்டம் ஆகட்டும், எதுவானாலும் அதனுடைய அல்டிமேட் பெனிஃபிட் என்ன, அல்டிமேட் நெகட்டிவ் ஆஸ்பெக்ட் என்ன, இதை பார்த்துட்டு விச் ஒன் இஸ் மோர் தென் த இந்த எண்ட் அப்படி விதமா சிந்தித்தோம்னா தான் நமக்கும் இந்த அரசாங்கங்களுக்கும் இடையில இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடு கொஞ்சம் குறையும். நம்ம 2 பேரும் 2 மலையில நின்று பேசினோம்னா ஒண்ணுமே நடக்காது. அந்த அடிப்படையில் சொல்ற ஒரே ஒரு சின்ன இடையீடு, இந்த ஒரு ப்ராஜெக்ட் இல்லைன்னா ஒரு திட்டம்னா அதனுடைய அதிகபட்ச நல்லது அதிகபட்சமா இல்ல கெட்டதுன்னு பார்த்தா அப்படிதான் நம்ம ஒத்துக்கணும்னு யாருக்குன்றதுதான் கேள்வி. ஒரு திட்டத்துல எந்த மக்களுக்குன்றதுதான். அதிகபட்ச மக்களுக்கா அதிகபட்ச லாபத்துக்கா? இல்ல நான் சொல்றது எல்லாத்தையும் உள்ளடக்கியதுதான், மக்களுக்கானதுதான் எதுவா இருந்தாலும். ஆனா நம்ம ஒரு விஷயத்தை ஒட்டுமொத்தமாவே ஒதுக்க முடியாது. நான் இந்த கிரீன் கார்டு, அப்புறம் ப்ளூ கார்டு, கார்பன் கிரெடிட் அந்த கோணத்துல தான் சொல்றேன். நான் உலகத்தில் சில விஷயங்கள் தவிர்க்க முடியாததான் ஆகி போகுது. அதை தவிர்த்தா நல்லதுதான். அதை நான் தப்பு சொல்லலை. தவிர்க்க முடியாதது ஆகி போகும்போது அப்ப நம்ம இந்த மாற்று ஏற்பாடுக்கு அந்த கோணத்துல தான் அவங்கள நம்ம அணுகி கேட்கணும். நீங்க இது மாதிரி பண்றீங்க, இதோடைய சைடு இதனால இது அப்படிதான் கேட்க முடியும். நீ ஒட்டு மொத்தமா திட்டமே வேணான்னு சொல்லும் போது என்ன பண்ணா 2 பேருக்கு இடையிலான என்னது ஒரு ஸ்டாண்டலோன் ஸ்டேட்டஸ் வந்துருது. அப்போ ஒரு முரசல் மோதல் அப்படி வருது. ஒண்ணுமே தீர்வு கிடைக்க மாட்டேங்குது. கடைசியில் நசுக்கப்படுறது ஏழை மக்களா தான் இருக்கிறாங்க. அந்த கோணத்துல சிந்திக்கணும்ன்றது என்னோட கருத்து. தோழர் வேற ராஜா நாராயணசாமி. சொல்லுங்க தோழர். வளர்ச்சி வர்றது, முன்னேற்றம் வர்றது
நீங்க பேசுறது சரியா கேட்கலையே. அப்படியா? கேக்குதுங்களா? சொல்லுங்க சொல்லுங்க. கேக்குதுங்களா? தோழர் ஹலோ. சொல்லுங்க 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 சரி, கேக்குது. விட்டுருங்க. மெசேஜா போட்டேன் நானு. சரி, ஹலோ. நல்லது நல்லது. நல்லது தோழர். சரிங்க. ஓகே போட்டுறேன் விடுங்க. ஓகே. தோழர்கள் வேற யாரும் கேள்வி கேட்கலாம். தோழர்கள் வேற யாருக்கும் கேள்வி இருக்கா? வேற கேள்விகள் இல்லைன்னா முடிச்சுக்கலாம். சரி, செந்தில். இது அந்த தமிழ்நாடு பொது மேடை 2024 அது ஒரு நம்ம பாயச பாஜக கூட்டணியை தோற்கடிப்போம், ஜனநாயகம் காப்போம் என்ற முழக்கத்தோடு தொடங்கப்பட்டு அது இந்த தேர்தல் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பிஜேபி ஆட்சியிலிருந்து அப்புறப்படுத்த வல்ல ஒரு கூட்டணிக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அறைகூவலை கொடுப்பதற்காக தொடங்கப்பட்ட ஒரு குடிமை சமூக அமைப்பு. இது ஒருங்கிணைப்பாளராக முன்னாள் நீதியர் ஹரிபரந்தாமன் இருக்கிறார். இதில் முன்னாள் IAS தேவசகாயம், பாலச்சந்திரன், அப்புறம் பேராசிரியர்கள், வழக்கறிஞர்கள், எழுத்தாளர்கள், படைப்பாளிகள் உள்ளிட்ட ஒரு 100க்கும் மேற்பட்டவர்கள் செயற்பாட்டாளர்கள் இந்த இதுல இருக்கிறோம். இப்ப நம்ம தொடர் ஜூம் கூட்டங்கள் நடத்திட்டு இருக்கோம். நம்ம அந்த வழக்கறிஞர்களுக்கு அறைகூவல் கொடுப்பது போல ஒரு வெளியீடு ஒன்று, குறு வெளியீடு, ஹரிபரந்தாமன் ஒரு அறைகூவல் கொடுப்பது போல ஒரு வெளியீடு கொண்டு வந்திருக்கோம். அது இல்லாம நம்ம இப்ப இணைய பரப்புரையும் செஞ்சுட்டு இருக்கோம். தொடர்ச்சிய சமூக ஊடக பரப்புரை செஞ்சுட்டு இருக்கோம். 3 தொகுதிகள், தென் சென்னை, கன்னியாகுமரி, கோவை, அங்க பிஜேபி எதிர்த்து திமுக தலைமையிலான கூட்டணியை ஆதரித்து நம்ம பரப்புரை செய்யறதுக்கான ஒரு திட்டம் இருக்கு. அங்க மற்ற சக்திகளோட இணைந்து இந்த பரப்புரை செய்யறதுக்கான திட்டம் இருக்கு. இந்த பொது மேடையில இணைந்து செயல்பட விரும்புபவர்கள் முன் வரலாம். இந்த கள பரப்புரைகளையும் கலந்துக்கலாம். வேறு தங்களால முடிந்த வகையில் சமூக ஊடக பரப்புரை ஒரு 4 பேருக்கு இப்போதைக்கு வாட்ஸ்அப்ல பகிர்ந்தா கூட அது ஒரு பங்களிப்பு தான் நம்முடைய செய்திகளை. மற்றபடி நிதி உதவி செய்ய வாய்ப்பு இருப்போர் நிதி உதவி செய்யலாம். அதுக்கான வங்கி கணக்கை நான் இங்க பதிவிட்டிருக்கேன். இதுதான் நம்ம செய்தி. அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பை சொல்லி அடுத்த நிகழ்ச்சி பற்றி அறிவிப்பு தோழர் கணகுறிஞ்சி அவர்கள் சொல்லுவாங்க. வணக்கம். ஏற்கனவே வாரத்துக்கு 2 நாட்கள் இணையவழி செவ்வாய் கிழமையும் அதே மாதிரி வெள்ளிக்கிழமை என்பதாக அது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கிறது. இப்போ வரக்கூடிய ஏப்ரல் 5ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்றைக்கு தமிழ் மக்களை பிளவுபடுத்தும் பாரதிய ஜனதா கட்சி என்று சொல்லப்படக்கூடிய தலைப்பில டைகர் சமயத்தை சார்ந்திருக்கக்கூடிய அம்மையார் மலையரசி நடராஜன் அவர்கள் எப்படி இந்த சமயத்தின் பெயரால் பாஜக தமிழ் மக்களை பிளவுபடுத்துவது குறித்து உரையாற்ற இருக்கிறார். எனவே எதிர்வரக்கூடிய ஏப்ரல் 5ஆம் தேதி அன்றைக்கு நிகழ்வில் பெருவாரியாக கலந்து கொள்ளுமாறு பொதுநலவாரியின் சார்பாக அறிவிக்கிறேன். நன்றி. நன்றி தோழர். இந்த இணையவழி கூட்டத்தொடர் இன்றைய கூட்டம் இத்தோடு முடித்துக் கொள்வோம். இந்த கூட்டத்தில் பங்கு பெற்ற தோழர்கள், சிறப்பு விருந்தினர்களாக பங்கு பெற்று கருத்துரை வழங்கிய தோழர் கு பாரதி அவர்களுக்கும் தோழர் ஜோன்ஸ் தாமஸ் ஸ்பாட்டகஸ் அவர்களுக்கும் தமிழ்நாடு பொதுமேடை சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் கலந்து கொண்ட தோழர்களுக்கும் நன்றி. நன்றி. நன்றி தோழர். நன்றி தோழர்.